நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் கேரட் ஜூஸ் செய்து காட்டுறேன். நான் கேரட் ஜூஸ் செய்துக்கு மீடியம் சைஸில் ஒரு 4 கேரட் எடுத்திருக்கேன். இப்போ 4 கேரட்டையும் நான் தொலி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 கேரட்டையும் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். ஐஸ் கியூப்பு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். வடிகட்டாமல் குடிக்கலாம். நான் இதை வடிகட்டியிருக்கேன். ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். நான் சுகருக்கு பதில் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கற்கண்டு, தேன், நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் குழந்தைகளுக்கு இப்படிலாம் போட்டு கொடுத்தா உடம்புக்கும் நல்லது. கண் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும். நம்ம சுகர் போடாதனால இந்த பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரைலாம் போட்டு அந்த சுகர் பேஷண்ட்டு கூட குடிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளவு சுகரை நம்ம அவாய்ட் பண்ணுது ரொம்ப நல்லது. நம்ம இந்த மாதிரி பனங்கற்கண்டு போடுறதுனால டேஸ்ட்டில் ஒன்றும் மாறுதல் இருக்காது. குழந்தைகளும் விரும்பி குடிப்பாங்க. நம்ம அப்படியே அதை பழக்கி விட்டுட்டானா ரொம்ப நல்லது. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.